சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்கள் கொண்டு நல்ல விதமா அபிஷேகங்கள் செய்றாங்க இல்லைங்களா? ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு அப்படின்னு சொல்றது உண்டு. உண்மை. சிவராத்திரி அன்னைக்கு செய்ய வேண்டிய அபிஷேக பலன்கள் பத்தி சொல்லுங்க. இதுக்கு ஒரு பாடல் சொல்லணும்னா, நம்மளோட திருமூலரோட ஒரு பாடல். "புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு, நீர் உண்டு. வெறும் சுத்தமான தண்ணி, தீர்த்தம். நம்ம குடிக்கிற தண்ணிய, உபயோகப்படுத்துற தண்ணிய தீர்த்தம்னு சொல்லுவாங்க. வழிபாட்டுக்கு உபயோகம் பண்ற தண்ணீர. அந்த தண்ணீர மட்டுமே அபிஷேகம் பண்ணாலே சுவாமி ஏத்துக்கிறார். அங்க வந்து முக்கியமா நமக்கு நம்மளோட பக்தி மட்டும் தான் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில வெறும் தண்ணீரே போதுமானது. அதற்கு அடுத்தபடியா உங்களோட வசதிக்கு ஏத்த மாரி நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு வழிபடும் பொருளுக்கும் ஒரு பலன்கள் உண்டு. பால்னா அதுக்கு ஒரு பலன், தயிர்னா அதுக்கு ஒரு பலன், கருப்பஞ்சாறுனா ஒரு பலன், எலுமிச்சை சாறுக்கு ஒரு பலன், அ நார்த்தங்காய் சாறுக்கு ஒரு பலன். ரைட்டுங்களா? அதே மாதிரி நெல்லிக்கனி சாறுக்கு ஒரு பலன். அப்படி கிட்டத்தட்ட இதுக்கு வந்து சிவாகமத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 56 பொருட்கள், 108 பொருட்கள்லாம் இருக்கு. இப்ப நம்ம யாகத்துல 108 பொருட்கள் போடுறோம் பாருங்க. அது அதனோட இன்னொரு பகுதியா அபிஷேகமாவும் அபிஷேகத்துக்கும் பண்ணலாம். ஓ! அபிஷேகமாவும் பண்ணலாம். தேன், பால் எல்லாம் பஞ்சகவ்யம் தனித்தனியாவும் பண்ணுவாங்க. அத சேர்த்தும் சேர்த்தும் பண்ணுவாங்க. அந்த வகையில அனைத்து விதமான வழிபாட்டு பொருட்களையுமே நீங்க அபிஷேகமாவும் பண்ணலாம். அது ஒண்ணொண்ணுத்துக்கு ஒரு பலன் உண்டு. அதுல முக்கியமான பொருள்கள் தான் நம்ம இப்ப இயல்பா பண்ணிக்கிட்டு இருக்கிற விபூதி, சந்தனம், பால், தேன், பன்னீர் போன்ற ஒரு குறிப்பிட்ட சில பொருட்கள். மத்தபடி எல்லா பொருட்களும் நீங்க பண்ணலாம். எல்லாம் பண்றத விட, அதுல எல்லாத்துலயும் முக்கியமா அடிப்படையா நீங்க வைக்க வேண்டியது உங்களோட பக்தி.